சிவசிவ அன்பே சிவம் அறக்கட்டளையின் சார்பாக டாக்டர் அம்மா வனிதா சாரிங்க மேம் டாக்டர் வனிதா மேம் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வர்மாவை பற்றி இன்னைக்கு அம்மா சிறப்பு உரை ஆற்ற வந்திருக்கிறாங்க. அவங்கள சிறப்பு உரை ஆரம்பிக்கலாம் என்று சொல்லி வாழ்த்துக்கிறேன். நன்றிகள். வாழ்க வளம். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. 8 o'clock ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூவால எனக்கு லேட் ஆயிடுச்சு. நம்ம லாஸ்ட் டைமே வர்மாவோட சிம்பிள் வர்மா டெக்னிக் சொல்லிட்டு பார்த்தோம். இந்த தடவை பாத்தீங்கன்னா நம்ம துடை சார்ந்த வர்மங்கள் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அது போக நம்மளோட சிம்பிளா எளிய முறையில இப்போ யாருக்காச்சும் கை வலியோ கால் வலியோ இல்ல முதுகு வலியோ எந்த மாதிரி வலி சொல்றாங்களோ நம்ம வீட்டுல இருந்து சரிப்படுத்துற மாதிரி எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்றதுக்கு ட்ரீட்மெண்ட்னு போனீங்கன்னா அவங்க பண்றது வேற. நம்ம இப்போதைக்கு இப்போ எனக்கு ரொம்ப வலியா இருக்கு, நைட் ஆயிடுச்சுன்னா டாக்டர்கிட்ட போக முடியல, இந்த வலியை நம்ம சரிப்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இது பண்ணலாம். நிரந்தரமா இருக்கு அப்படின்னா அதுக்கு நீங்க டாக்டர் தான் பார்க்கணும். ஏதாச்சும் எனி வர்மா டாக்டர் நீங்க போய் பார்க்கலாம். அவங்க மசாஜஸ் இதெல்லாம் கொடுப்பாங்க. நம்ம வர்மாங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா அது ஒரு அக்குப்ரெஷர் அக்குபஞ்சர் மாதிரி தான். இப்போ வர்மத்துல அழுத்தம் சொல்லுவாங்க. அதாவது நம்ம உள்ளங்கைய வச்சு கால் மாத்திரை, அரை மாத்திரை, முக்கால் மாத்திரை, ஒரு மாத்திரைன்னு சொல்லிட்டு வர்மத்துல சொல்லுவாங்க. அப்போ ஒரு குழந்தைக்கு எப்படி நம்ம அழுத்தம் கொடுக்கணும், ஒரு அடல்ட்டுக்கு எப்படி நம்ம அழுத்தம் கொடுக்கணும், ஒரு சில்ட்ரனுக்கு எப்படி கொடுக்கணும், ஏஜ் ஆனவங்களுக்கு எப்படி கொடுக்கணும், இட் டிபெண்ட்ஸ். ஒவ்வொருத்தவங்களுக்கு பொறுத்து நம்ம பாயிண்ட் ப்ரெஷர் கொடுத்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு நம்ம அழுத்தம் கொடுத்தா மட்டுமே தான் அந்த வர்மம் வேலை செய்யும். சும்மா இந்த மாதிரி நம்ம அப்படி அடிச்சோன்னா உடனே அந்த வர்மம் வேலை செய்யணும், வேலை செய்யாது. அதுக்குன்னு சில பொசிஷன் இருக்கு. அந்த ப்ராப்பர் டச் நம்ம பண்ணா மட்டுமே தான் அந்த வர்மம் நம்மளுக்கு வேலை செய்யும். இப்போ நம்மளோட முகம் சார்ந்த வர்மத்துல பாத்தீங்கன்னா என்னன்னா ஃபர்ஸ்ட் இப்போ பசங்களுக்கு நம்ம சொல்லக்கூடியது இந்த நெத்தி பொட்டு வைக்கிற இடம் இருக்குல்ல, இந்த நெத்தி பொட்டு வைக்கிற இடத்துல நம்ம சும்மா ரெகுலரா இப்ப நம்ம ஹெட்ஏக் இந்த இது நம்ம ப்ரெஷர் கொடுப்போம். இந்த வர்மத்தை இந்த வர்மம் நம்ம பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வர்மத்துக்கும் ஒவ்வொரு பேரு இருக்கு. அது இங்க சொல்லல, ஏன்னா சொன்னா சில பேருக்கு தெரியாது. அதனால நான் பாயிண்ட் மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த 2 புருவத்துக்கு நடுவுல இந்த பொட்டு வைக்கிற இடத்துல இருக்குல்ல, இதை நீங்க நல்லா அழுத்தம் கொடுக்கும் போது பாத்தீங்கன்னா கிளாக் வைஸ், இது கிளாக் வைஸ், இது ஆன்டி கிளாக் வைஸ், இல்ல சும்மா இந்த மாதிரி டேப் மாதிரி கூட நீங்க பண்ணலாம். எப்படி வேணாலும் அந்த பாயிண்ட நீங்க ஆக்டிவேட் பண்ணலாம். இது பண்ணும்போது பாத்தீங்கன்னா மெமரி பவர் நல்லா வரும், உங்களோட டென்ஷன் அது நல்லா குறையும். இந்த பிட்யூட்டரி கிளாண்டோட ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப நல்லா ஆக்டிவேட் ஆகும். இது உங்களுக்கு பாத்தீங்கன்னா மெமரி லாஸ், ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ், இந்த மாதிரி எத்தனையோ டைப் சொல்லுவாங்க. அது போக ஒரு கவனமின்மை, இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப முக்கியமான புள்ளி. இது சில இடத்துல வசீகரிக்கக்கூடிய புள்ளின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் அந்த காலத்துல இந்த புள்ளிய விபூதியோ குங்குமமோ வச்சு மறைங்கன்னு சொல்லுவாங்க. இது நம்மளோட கலாச்சாரத்துல உள்ளான முக்கியமான புள்ளி. இது நீங்க டெய்லி ஆக்டிவேட் பண்ண உங்களுக்கு மெமரி லாஸ் எப்பயுமே வராது. அது போக இந்த கண் இதுக்கு மேல இந்த இடத்துல நீங்க நல்லா மசாஜ் கொடுக்க இந்த இடத்துல நீங்க மசாஜ் கொடுக்க ஒற்றை தலைவலி இல்ல தலை ஃபுல்லா உன்னோட வலி ஃபுல்லாவே இந்த பாயிண்ட் நல்லா குறையும். அது போக நம்மளோட ஐ பவர் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இருக்கவங்களுக்கு சரியாகும். இப்ப நான் 10th நான் ஸ்பெக்ஸ் போட்டனால எனக்கு 4 ஆகும். நான் ரெகுலரா ட்ரீட்மெண்ட் எடுத்தா சரி பண்ணலாம். ஆனா ஆரம்பத்துல இருக்கவங்களுக்கு இந்த புள்ளி, இந்த 2 நடுவுல இருக்க இந்த புள்ளி, புருவ மத்தியில இருக்க புள்ளி, இந்த கடைசி புள்ளி, இந்த கார்னருக்கு இங்க வர புள்ளி, இந்த இடத்துல இந்த நடுவுல வரக்கூடிய புள்ளி, இந்த இது எல்லாத்தையுமே சேர்த்த மாதிரி மசாஜ் கொடுக்கும் போது உங்களுக்கு கண்ணுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த் கிடைக்கும். இப்ப நம்ம அதிகமா மொபைல் பாக்குறது, டிவி பாக்குறது, இல்ல படுத்துட்டு செல்ல பாக்குறது, இந்த மாதிரிலாம் நம்ம நிறைய செய்யறோம்.
அந்த இடத்துக்கு உண்டான தேவையான ஸ்ட்ரென்த் அண்ட் ஃபுல்லா கொடுக்கறது பாத்தீங்கன்னா இந்த ஐ சரௌண்டிங்ஸ்ல உண்டான முக்கியமான பாயிண்ட்ஸ். இது நம்ம பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஹெட்ஏக் குறையும், ஹை பவர் வராம நம்ம தடுக்கலாம். லாங் சைட் ஷார்ட் சைட்க்கு ரொம்ப முக்கியமான புள்ளிகள். இது ஒரு நாளைக்கு நீங்க 10 தடவை யூஸ் பண்ணலாம். காலம்பரை, மத்தியானம், சாயங்காலம், நைட், இந்த மாதிரி எப்பப்பெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குதோ ஒவ்வொரு புள்ளியா பண்ணணும் இல்ல, 1 2 3 இந்த 3 விரல வச்சு கூட மொத்தமா நீங்க ப்ரெஷர் கொடுக்கலாம். அதனால டைமிங்ஸ் உங்களுக்கு வந்து மிச்சமாகும். நீங்க வச்சு பண்றதை பொறுத்துதான் இருக்கு. டைமே இல்லைன்னு மட்டும் எப்பயுமே சொல்லாதீங்க. நம்மளோட கண் நல்லா இருக்கணும்னா விழிதானம் நம்மளுக்கு மெயின். கண் தானம் ரொம்ப சிறந்த தானம் நம்ம சொல்றோம். அப்ப கண்ணுக்கு நம்ம எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறோங்கிறது இருக்கு. அதே மாதிரி ஐ வாஷ் கப் வந்து சித்தா மருந்து கடையில கிடைக்குது. ரொம்ப தூரம் டிராவல் பண்ணிட்டு வரவங்க இல்ல டிராவலிங் அதிகமா பண்றவங்க எல்லாம் அந்த ஐ வாஷ் கப் வந்து அப்படியே கண்ணுக்குள்ளதான் அளவா போகும். அந்த ஐ வாஷ் கப் கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து ரைட்டு லெஃப்ட் இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது கண்ணில் ஒன்று டஸ்ட் எல்லாம் வெளியில வந்துடும். நல்லா தூக்கம் நல்லா வரும். தூக்கம் நல்லா வந்தாவே உடம்புல இருக்க எல்லா பிரச்சனையுமே சரியாயிரும். அது அடுத்து வந்து நம்ம மூக்கோட இந்த பள்ளம் இந்த இடத்துல இது முடியுது இல்ல, இந்த முடிகிற இடத்துல இந்த பள்ளம் இருக்கும் எல்லாருக்குமே. நம்ம தும்மல் ஸ்னீசிங் சொல்லுவோம். காலம்பரை எந்திரிச்சோன்னா வரக்கூடிய ஸ்னீசிங், இல்ல திடீர்னு டிராவலிங்ல வரக்கூடிய ஸ்னீசிங், தும்மல். அந்த தும்மல் வந்து இந்த பாயிண்ட், இந்த மூக்கு நுனி இதை வந்து மேல தூக்கி விடணும். இந்த மாதிரி மேல தூக்கி விட்டீங்கன்னா இந்த இடத்துல ஒன்று ப்ரெஷர் கொடுக்கும் போது அந்த தும்மல் வந்து உங்களுக்கு நல்லா குறையும். இதோட சேர்த்து சில மூலிகைகள்லாம் நீங்க வந்து ஆவி பிடிக்கலாம், இல்ல கற்பூர தைலம் தேய்க்கலாம். இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த இந்த நோஸ் பிளாக்கேஜ் ரிலேட்டடா மூக்கு அடைப்பு, மூக்கு சில பேருக்கு வலி வருது, மூக்கு ரிலேட்டடா என்னென்ன இருக்கோ அது எல்லாமே குறையும். நம்மளோட ஹீட் குறையணும். அப்ப ஹீட் குறையணும்னா நம்ம என்ன செய்யணும்னா காலம்பு நைட்டு கண்டிப்பா குளிக்கணும். ரொம்ப டென்ஷன் ஆகாம பாத்துக்கோங்க. ஏன்னா யாருக்கு தான் டென்ஷன்ல எல்லாருமே இருக்கதான் செய்யுது. ஆனா அன்றாட வாழ்க்கையில நம்ம செய்யக்கூடிய ஒண்ணுன்னா 3-4 லிட்டர் மினிமம் நம்ம குடிக்கணும். குடிச்சோம்னாவே நம்மளோட ஹீட் அதிகமாகாது. ஹீட் அதிகமான எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரிப்படுத்துறது நாளாகும். அதனால அந்த ஹீட் ரிலேட்டடா நம்ம ஃபர்ஸ்ட் குறைக்கணும். அப்போ நம்ம சீசனல் ஃப்ரூட்ஸ் இல்ல வெஜிடபிள்ஸ், சூப்பு, சாலடு இதெல்லாம் அந்த சீர்தோஷ நிலைக்கு ஏத்த மாதிரி நம்ம செஞ்சோம்னா வியாதி வராம நம்ம பாதுகாக்கலாம். இப்போ குளிர்ச்சி, அதாவது கோல்ட் சிம்டமால வரக்கூடிய பிரச்சனையும் ஹீட் சிம்டமால வரக்கூடிய பிரச்சனையும் பாத்தீங்கன்னா இப்போ உலகமே வெப்பமயமா ஆகுது. அப்போ வெப்பம் தான் அதிகமா இருக்கு. அப்ப அந்த வெப்பத்தை நம்ம குறைக்கணும்னா என்னென்ன செய்யணுமோ அதுக்கு தகுந்த ஃபுட்ஸ் நீங்க எடுத்தாவே போதும். சாப்பாடு நீங்க மாத்தினாவே போதும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து மில்லட்ஸ் அதிகமா சேர்த்துக்கலாம். வாரத்துக்கு 4 நாள் எனி டைப் ஆஃப் மில்லட்ஸ் கண்டிப்பா எடுத்துக்கோங்க. அது எடுக்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைபர் கண்டென்ட் அதிகமா வருது. அப்ப அந்த ஃபைபர் கண்டென்ட் அதிகமா வரும்போது பாத்தீங்கன்னா டைஜஷன் ரொம்ப ஈஸியா இருக்கும். வயிறு வந்து குளிர்ச்சி தன்மை ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும், ஹீட் ஆகாது. அப்போ நம்மளோட ஒயிட்ஸ் என்னன்னா மைதா, ஜீனி, அரிசி, அதாவது சுகர், வெள்ளை சக்கரைன்னு சொல்லுவோம். இது 3 நம்ம கண்டிப்பா அவாய்ட் பண்ணாவே நம்ம பிரச்சனையும் வராம பாதுகாக்கலாம். இப்போ இந்த நோஸ்க்கு வந்து முன்னாடி சொல்லியாச்சு. சில பேருக்கு வந்து திக்கவாய் வருது, பேச்சுல வந்து கொஞ்சம் குளறுது, கொஞ்சம் இழுத்து பேசுற மாதிரி இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த இடத்துல இந்த இந்த பல்லுக்கு கீழே இங்க வரக்கூடிய இடம், இந்த இடம் நல்லா அழுத்தம் கொடுக்கணும். ஒரு விரல வச்சு கொடுத்தாவே போதும். இந்த கிளாக் வைஸ் இல்ல ஆன்டி கிளாக் வைஸ். இந்த பல்லம் வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு யாராச்சும் இந்த வெயில் ஜாஸ்தியா இருக்கும்போது சாப்பிடாம ரொம்ப தூரம் நடக்கிறவங்க, ஏஜ் ஆனவங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து கினினஸ் வந்து மயக்கம் போடுவாங்க. அப்ப அவங்கள வந்து டக்குன்னு எழுப்பக்கூடிய புள்ளி வந்து இந்த புள்ளி. இது நீங்க நல்ல அழுத்தம் கொடுக்க கொடுக்க அவங்க டக்குன்னு எந்திரிச்சு உட்காந்துருவாங்க. அதுக்கப்புறமா நீங்க மூஞ்சில தண்ணி தெளிச்சாவே எந்திரிச்சு உட்காந்துருவாங்க. இதெல்லாம் முக்கியமான புள்ளி. அப்போ
மயக்கம் வருது, காது ஒரு மாதிரி கேர் ஆகுது அப்படின்றவங்க இந்த காது கிட்ட உண்டான பள்ளம் இதை நீங்க அமுக்குனாவே வாய் சில பேருக்கு சைடா போறது எல்லாமே இந்த பாயிண்ட் அமுக்குனீங்கனாவே நேரம் ஆயிரும். அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி ப்ரெஷர் கொடுக்கணும். ப்ரெஷர் கொடுக்க கொடுக்க நல்லாகும். அதே இது கொஞ்சம் பின்னாடி போயிடுச்சு அப்படின்னா இந்த காது மடலுக்கு பின்னாடி இந்த இடத்துல ப்ரெஷர் கொடுத்தா தூக்கம் நல்லா வரும். இந்த இடத்துல இருந்து இப்படி தடவணும், இங்க இருந்து இப்படி நீங்க தடவி வரணும், ஸ்லோவா தடவி வரணும். இந்த மாதிரி இந்த உறக்க காலம் சொல்ற இந்த இடத்துல வந்து நம்ம மெல்ல தடவி இங்க வந்து நிப்பாட்டணும், இந்த இடத்துல வந்து நிப்பாட்டணும். அப்போ இங்க இருந்து தடவி ஸ்லோவா தடவி எடுத்துட்டு வந்து இங்க நிப்பாட்டணும். இது வந்து 4 விரலால செஞ்சா நல்லா இருக்கும். நல்ல ஒரு ஒரு அதன மென்மையா இருக்கும். அந்த பாயிண்ட் நீங்க செய்யும்போது ரொம்ப அழுத்தீங்கன்னா மயக்கம் வந்துடும். அதனால லேசா அழுத்தம் கொடுத்து இங்க வந்து நீங்க ப்ரெஷர் கொடுக்கணும். இது வந்து தூக்கத்துக்கு ரொம்ப முக்கியமான புள்ளி. அடுத்து கைவலி. இப்போ பொதுவா இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு நடு பாயிண்ட், இது வந்து ரொம்ப முக்கியமான புள்ளி. அதாவது ஹார்மோனல் இம்பேலன்ஸ், இதை நம்ம ஷோல்டர் தூக்க முடியலன்னு நினைக்கிறவங்க, பிபி அதிகமா இருக்குன்னு நினைக்கிறவங்க, திடீர்னு தலை சுத்துது அப்படியே உட்காந்துருவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த இடத்துல இருந்து இது வரையும் ஃபுல்லா இந்த மாதிரி மசாஜ் மாதிரி நீங்க அமுக்கி விடணும். எத்தனை தடவைனா 2 இதையும் சேர்த்த மாதிரி இந்த மாதிரி வச்சு ஃபுல்லா அமுக்கணும். 100 டைம்ஸ், மினிமம் 100 டைம்ஸ். அப்போ இந்த இடத்துல இருந்து நீங்க ப்ரெஷர் கொடுக்கும்போது பிரெயினுக்கு போற பிளட் சர்க்குலேஷன் வந்து சீரா பாயும். அதிகமா போகும்போது பிரச்சனை வரும். நீங்க இந்த மாதிரி 2 கையை வச்சு அவங்களுக்கு, அதாவது நீங்க உங்களுக்கு இப்ப நான் அது படிச்சதுனால எனக்கு நான் செஞ்சு நான் டெமோ மாதிரி காமிக்கிறேன். நீங்க வந்து அடுத்தவங்களுக்கு பண்ணும்போது கையோட வாட்டம் இந்த மாதிரி வச்சு எப்படி இந்த மாதிரி ஃபுல்லா சாஃப்டா நீங்க இது ஃபுல்லாவே மசாஜ் இது வரையும் கொடுக்கணும். 100 தடவை அழுத்தம் கொடுக்கணும். அதை கொடுத்துட்டு பிபி மிஷின் உங்க வீட்டுல இருந்துச்சுன்னா நீங்க செக் பண்ணி பாருங்க. பிபி 100% உங்களுக்கு குறைஞ்சிருக்கும். இது முக்கியமான டிப்ஸ். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கை வலி. பொதுவா கை வலி பாத்தீங்கன்னா இந்த இந்த மாதிரி மடங்கி இருக்குல்ல, இந்த இடத்துல இந்த விளிம்பு இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து நீங்க நல்லா அழுத்தம் கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து நம்ம கை வலியும் சரியாகும். அதே மாதிரி முட்டி, இப்போ வந்து இடது கைக்கு வலது காலு, வலது கைக்கு இடது கால். அப்போ நம்மளுக்கு உள்பக்கம் வலி இருந்துச்சு, காலோட உள்பக்கம் வலி இருந்துச்சுன்னா இந்த இடத்துல நீங்க ப்ரெஷர் கொடுங்க. இடது கால் வலி இருந்துச்சுன்னா வலது கையில ப்ரெஷர் கொடுங்க. இப்போ வலது கால்ல வலி இருந்துச்சுன்னா இடது கையில இந்த இடத்துல அழுத்தம் கொடுத்து பாருங்க. இந்த இடத்த சுத்தி நீங்க அழுத்தம் கொடுக்க கொடுக்க உங்களோட நீ பெயின் கண்டிப்பா குறையும். இந்த இடத்துல நல்ல வலியும் குறையும். இதை நீங்க அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். யாருக்காச்சும் வலி இருக்கு அப்படின்னா நீங்க இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஏன்னா நான் அதெல்லாம் பார்த்ததுனாலதான் உங்களுக்கு இதெல்லாம் சொல்லித்தரேன். அதுக்கடுத்து நம்ம இந்த வாட்ச் கட்டுற புள்ளி இருக்குல்ல, இந்த வாட்ச் கட்டிருக்கோம்ல, இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட்ல வந்து நீங்க அழுத்தம் கொடுக்க கொடுக்க நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்கு, கேஸ் ரிலீஸ் ஆகல, ஒரு மாதிரி கேர் ஆகுது, தலை வலிக்குது, என்னன்னு சொல்றது தெரியலன்னு சொல்றவங்களுக்கு இந்த பாயிண்ட். இது நீங்க நல்லா அழுத்தம் கொடுக்க 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 வலது, அதாவது கிளாக் வைஸோ இல்ல ஆன்டி கிளாக் வைஸோ எப்படி வேணாலும் நீங்க கொடுக்கலாம். இது அதிகமா கொடுக்க கொடுக்க உடம்புல உண்டான கேஸ் ஃபுல்லா வெளியில வரும். ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணுவாங்க. நெஞ்சில இருக்க பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். அதிகமா சாப்பிட்டு செரிமானம் ஆகாம இருக்கவங்க சோடா குடிக்கிறதுக்கு பதிலா இந்த பாயிண்ட் நீங்க ப்ரெஷர் பண்ணீங்கன்னாவே போதும், உங்களுக்கு உடனே டைஜஸ்ட் ஆயிரும். அந்த அளவுக்கு வந்து இந்த செஸ்ட் கேவிட்டில உண்டான ப்ராப்ளம்ஸை ஃபுல்லா சரிப்படுத்துறது இந்த ஒரே புள்ளி ஒன்னே போதும். அதுக்கடுத்து பாக்குறது இந்த கையில ஒரு கவலின்னு சொல்லுவாங்க. இது வந்து கவலி, அந்த கவலியோட இந்த மடக்கிற இடத்துல இந்த இடத்துல. அப்போ இதை நீங்க உடம்புல எங்க வலி இருந்தாலும் சரி, தலைவலியோ கண்ட வலியோ கை வலியோ கால் வலியோ இடுப்பு வலியோ எங்க வலி இருந்தாலும்
இந்த இடத்த நீங்க அழுத்தம் கொடுக்க கொடுக்க இந்த மாதிரி வச்சு நல்லா ப்ரெஷர் கொடுக்க கொடுக்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வலி நல்லா குறையும். சரி, அடுத்து பேக் பெயின். இந்த 4 விரல் இருக்குல்ல, இந்த 4 விரல், அப்போ இது 2 வந்து கால், இது 2 கை வந்து நம்ம ரெஃப்ளெக்ஸாலஜி சுஜோக்ல இந்த மாதிரி சொல்லுவாங்க. இப்போ இந்த 2 காலுக்கு நடுவுல தான் நம்மளோட தண்டுவடம் இருக்கு. அப்போ நம்ம முதுகுல தான் நீங்க அழுத்தம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி டயத்துல வந்து நம்ம டிராவல் பண்ணும்போது ரொம்ப வலி இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல இருந்து ஸ்லோவா மெதுவா நீங்க அழுத்தம் கொடுக்கும் போது எந்த இடத்துல வலி ஃபீல் ஆகுதோ அந்த இடத்துல இருந்து நீங்க ப்ரெஷர் கொடுக்கணும். இந்த இடத்துல இருந்து வரும்போது எங்க வலி தெரியுதோ அந்த இடத்துல நீங்க ப்ரெஷர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா அந்த வலி குறையும். பேக் பெயின் கொண்டான பாயிண்ட். அது போக இது வந்து இந்த இது சொன்னால இதுல இருந்து கொஞ்சம் தள்ளி இந்த இடத்துல வரக்கூடிய புள்ளி, இது நீங்க ஒரு மாத்திரை அளவு, ஒரு மாத்திரை இல்ல 1.5 மாத்திரை அளவு நீங்க அழுத்தம் கொடுக்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பாயிண்ட்ல நீங்க அழுத்தம் கொடுத்தீங்க. இந்த இடத்துல இந்த வளைவுல இருந்து இந்த இடத்துல ஒரு வளைவு வரும், இந்த ரேகை, இந்த இடத்த நீங்க அழுத்தம் கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு வலி இருக்குங்கிறது. நீங்க இதை ஃபீல் பண்ணீங்கன்னா போதும், உங்களோட வலி ஃபுல்லா உடனே குறையும். அதாவது ரொம்ப நேரம் உப்புமா கிளறதும் இல்ல ஏதோ ஒண்ணு தோசை அதிகமா ஊத்தி பாத்திரம் அதிகமா விளக்கும் போது ரொம்ப கைவலி வந்துச்சுன்னா இந்த ஒரே ஒரு பாயிண்ட் போதும், உங்களோட கைவலி ஃபுல்லா அப்பதேவே ரிலீஸ் ஆயிரும். அந்த மாதிரி முக்கியமான புள்ளி. அப்போ கால்ல வந்து நிறைய புள்ளி இருக்கு. இந்த ஒரே நிமிஷம். அர்ஜுன் சீக்கிரம். இந்த கால் இருக்குன்னா இந்த கால் இந்த முட்டில இருந்து மேல இந்த சைட்ல இந்த பாதத்துல வந்து இங்க நீங்க அழுத்தம் கொடுக்க கொடுக்க பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்பிளீன், லிவர், கிட்னி இது அப்படி அந்த பாயிண்ட் சொன்னா பிளாக்கேஜ் சரியாகும். ஆமை வர்மம் கூட சொல்லுவோம். இது நீங்க அழுத்தும் போது பாத்தீங்கன்னா பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க, ஸ்பிளீன்ல எனர்ஜி வீக்கா இருக்கவங்க அவங்களுக்கு அதான் முட்டுல இருந்து கொஞ்சம் மேல இந்த பாயிண்ட், இதுக்கும் நடுவுல முக்கியமான புள்ளி. அதுக்கடுத்து இந்த ரிப்ல இந்த இடத்துல இந்த இடம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஜாயிண்ட்ல நம்ம இங்க அழுத்தம் கொடுக்க கொடுக்க பாத்தீங்கன்னா இந்த தெரியுது, இந்த பாயிண்ட் வந்து 3 விரல் வச்சு நம்ம அழுத்தம் கொடுக்கணும். கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ். இந்த இடத்துல நம்ம அழுத்தம் கொடுக்க கொடுக்க காலுக்கு போற நரம்பு உன்னான சர்க்குலேஷன், பிளட் சர்க்குலேஷன் நல்லா போகும். நம்னஸ், அதாவது மதமதப்புன்னு சொல்லுவோம்ல, அது எதுவும் வராத அளவுக்கு இந்த பாயிண்ட் பாதுகாக்கும். அதே மாதிரி இந்த முட்டில மேல இந்த இடத்துல உண்டான பாயிண்ட் இருக்கு. இது நீங்க அழுத்தம் கொடுக்க கொடுக்க பாத்தீங்கன்னா முட்டி வலி உங்களுக்கு கண்டிப்பா குறையும். இந்த சிப்பி இந்த பாயிண்ட் இந்த இடத்துல இந்த ரீஜியனுக்கு உண்டான வலிதான் நம்ம கையில பிரஷர் கொடுத்தவே சரியாகும். இந்த மாதிரி நீங்க அழுத்தம் கொடுக்க கொடுக்க இந்த கையை வச்சு இந்த மாதிரி 2 கை தெரியுதா, இந்த மாதிரி நீங்க அழுத்தம் கொடுக்க கொடுக்க பாத்தீங்கன்னா முட்டில உண்டான வலி ஃபுல்லா உங்களுக்கு நல்லா குறையும். அதுக்கடுத்து இந்த காலுக்கு பின்னாடி நெல்லிக்காய் மாதிரி இந்த முட்டி இருக்கா, இது வந்து 3 விரல் வச்சு நல்லா அமுக்கணும். இந்த மாதிரி நீங்க அழுத்தும் போது நீர் பெயின் உங்களுக்கு 100% குறையும். இந்த இடம் நல்லா ஆக்டிவேட் பண்ணும். உங்களால அழுத்தம் கொடுக்க முடியாட்டி இந்த மாதிரி நல்லா டேப் பண்ணுங்க. டேப் பண்ணும்போது இது நல்லா ஆக்டிவேட் ஆகும். அதுல இருந்து கொஞ்சம் கீழே இறங்கி இந்த இடத்துல வரும்போது இந்த புள்ளி உங்களுக்கு ஹார்ட் பம்ப், இது வந்து செகண்ட் ஹார்ட்னு சொல்லுவோம். அப்போ இந்த இடத்துல நீங்க அழுத்தம் கொடுக்கும் போது ரொம்ப தூரம் நடந்தா கூட உன்னோட கால் உன்னோட வலி ஃபுல்லா எடுக்கிறதுக்கு இந்த பாயிண்ட் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். இந்த பாயிண்ட் இது எல்லாமே நம்ம பண்ண கால் சார்ந்த வர்மங்கள், கால் வலி ஃபுல்லா குறையும்.
அதுக்கடுத்து இந்த பாயிண்ட், இந்த இடம், இந்த இடத்துல நீங்க அழுத்தம் கொடுக்க கொடுக்க பிளட் வெசல்ஸ்க்கு வந்து முக்கியமான புள்ளி இந்த பாயிண்ட். பிபிக்கு இந்த 2 விரல் நடுவுல, இந்த 2 விரலுக்கு நடுவுல இங்க நீங்க அழுத்தம் கொடுக்கணும். இப்போ முதுகு வலிக்கு வந்து இந்த ஹிப் ரீஜியன், இந்த இடுப்புல வந்து இந்த டிம்பிள் சொல்றோம்ல, இந்த டிம்பிள் பாயிண்ட், இந்த இடத்துல ஒண்ணு டிம்பிள், இந்த பாயிண்ட் தான். இந்த பாயிண்ட் நீங்க அழுத்தம் கொடுக்க கொடுக்க இந்த சைடு நல்லா அழுத்தம் கொடுக்க கொடுக்க இடுப்புக்கு உண்டான ஸ்ட்ரென்த் ஆகும். இந்த குறுக்கு வலின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இடுப்பு வலி வந்து நல்லா குறையும். அப்போ நம்ம ஒரு நிமிஷம். இப்போ இந்த இடத்துல வந்து இது ஃபுல்லா இந்த முடிச்சுகள், அப்போ இந்த ஸ்பைனல் கார்டு உள்ள எலும்புகளுக்கு ஃபுல்லா நம்ம எனர்ஜி கொடுக்கணும்னா இந்த மாதிரி கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணி இந்த இடத்துல வரும்போது இது பண்ணணும். 2 3 4 5 இது ரொம்ப மெயின் நம்ம செய்யறது. அதுக்கடுத்து இந்த இடத்துல உங்களால அழுத்தம் கொடுக்க முடியல அப்படின்னா இந்த இடம் வரும்போது உங்க கையால இருக்குல்ல இந்த மாதிரி அடிக்கும் போது பாத்தீங்கன்னா இடுப்பு கீழே நல்ல வலி ஃபுல்லா சரியாகும். அந்த அளவுக்கு வந்து இது ரொம்ப முக்கியமான புள்ளி. இப்போ காமிச்ச புள்ளிகள்ல ஏதோ சந்தேகம் இருந்தா கேட்கலாம். இப்ப காமிச்ச வரையும் யாருக்கும் டவுட்ஸ் இருக்கா? இன்னைக்கு இந்த புள்ளிகள் பத்தி பார்த்த அளவுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். அம்மா சௌமி அம்மா டவுட் இருக்குன்றாங்க, பேசுங்கம்மா. சௌமி அம்மா வணக்கம் மேடம். செக்ஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு மேடம். தேங்க்ஸ் மேம். இது கால பிபிக்கு சொன்னீங்க மேடம், அது வீடியோ சரியா தெரியல, எந்த 2 ஃபிங்கர் நடுவுலன்னு தெரியல மேடம். இந்த கால் கட்டுவிரல் தான். கால் கட்டுவிரல்னா விரலுக்கும் 2வது விரலுக்கும் நடுவுல இந்த பாயிண்ட். இப்ப நம்ம கை கவுளி சொன்னோம்ல மேம், அதே மாதிரி கால்ல அந்த 2 விரலுக்கு நடுவுல நீங்க அது 2ஐயும் மேல தூக்கிட்டு போனீங்கன்னா எந்த இடத்துல அது முட்டுதோ அந்த பாயிண்ட், இந்த மாதிரி எடுத்துட்டு போகும்போது எங்க அது நிக்குதோ அந்த பாயிண்ட் மேம் காலுக்கு உண்டான பிபி பாயிண்ட். நீங்க ப்ரெஷர் பண்ணாவே உங்களுக்கு பிபி கண்டிப்பா குறையும் மேம். அது போக நம்ம ஷோல்டர்ல அந்த பிபி பாயிண்ட் வந்து நீங்க பண்ணீங்கன்னா பிரெயினுக்கு அது போகாம பாதுகாக்கலாம் மேம். ஓகே மேடம். இது ஹை பிரஷரா லோ பிரஷரா மேடம், இல்ல 2மே நார்மல் பண்ணுமா மேம்? இது வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா பிரஷருங்கிறது நம்மளா எடுத்துக்கிறது தான் மேம். இப்ப நம்ம எந்த அளவுக்கு வந்து டென்ஷன் ஆகி பிபி, ஒரு சில பேருக்கு சுகரோட சேர்ந்த மாதிரி பிபி இருக்கும், ஒரு சில பேருக்கு வெறும் பிபி இருக்கும். அவங்க ரொம்ப எமோஷனலா அதிகமா இருந்தாங்க அப்படின்னாவே மேக்சிமம் ஹை பிபி தான் மேம் வரும். லோ பிபி வரவங்க எப்படி இருப்பாங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் வெளியில சொல்ல முடியாம மனசுக்குள்ளேயே வச்சுக்குவாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு மட்டும்தான் நெகட்டிவ் வைப்ரேஷனோட சேர்ந்து லோ பிபி வரும். நீங்க கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மேம். அதிகமா மனசுல இருக்க வெளிப்படையே கத்தி செய்யறவங்களுக்கு ஹை பிபியாவும், மனசுக்குள்ள வச்சுக்கிறவங்களுக்கு லோ பிபியாவும் அந்த மாதிரிதான் மேம் வரும். ஓகே மேடம். அதுதான் மேடம், ஹை பிபிக்கு லோ பிபிக்கு எந்த பாயிண்ட் அமுக்கணும் தான் மேடம். இது பண்ணவே போதும் மேம். இது பண்ணுங்க, அவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷனா கொஞ்சம் உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும் மேம். ஓகே மேடம். நீங்க இது பண்ணுங்க, கண்டிப்பா அவங்க அந்த பிபிக்கு நான் டேப்லெட் கண்டிப்பா அவாய்ட் பண்ணிடலாம். சில பாயிண்ட்ஸ் நீங்க இது பண்ணாவே போதும் மேம், ரிலாக்ஸேஷன் ஆயிரும் மேம். ஓகே மேடம். தைராய்டுக்கு ஏதாவது பாயிண்ட் இருக்கா மேடம்? மேம் தைராய்டுக்கா மேம்? இந்த ரீஜியன் இருக்குல்ல மேம், இந்த இடத்துல ஒன்னான புள்ளிகள் இருக்கு மேம். இந்த இடத்துல புள்ளிகள் வந்து நீங்க நல்லா ஆக்டிவேட் பண்ணும். இந்த ஆடம்ஸ் ஆப்பிளோட மேல கீழே இந்த சைடு மேம் 1 2 3, இந்த 1
2 3 மேம். இந்த இடத்துல 1 2 3, இந்த சைடுல 1 2 3. இது வந்து 3 கையை வச்சு ஆக்டிவேட் பண்ணும் மேம். இல்ல வேற யாராச்சும் இருந்தாங்கன்னா நீங்க அவங்கள ஆக்டிவேட் பண்ண வைக்க சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு 1 மந்த்லயே டிஃபரெண்ட் கண்டிப்பா தெரியும் மேம் தைராய்டு. மேம் அது ஹைப்போவா ஹைப்பரா மேம்? கம்மியா சுரக்கிறது மேடம். சரி மேம். தைராய்டு கிளாண்ட் கம்மியா சுரக்கிறது மேடம். என்ன மேம்? சுரப்பி வந்து கம்மியா சுரக்குது. சரி மேம். அவங்க ஒல்லியா இருப்பாங்களா? என்ன மேடம்? அவங்க ஒல்லியா இருப்பாங்களா? உப்ப கொஞ்சம் தைராய்டு அதிகமா ஆயிடுச்சு மேடம். உப்ப கொஞ்சம் லீன் ஆகுறாரு மேடம். சரிங்க மேம். அப்போ நீங்க இந்த பாயிண்ட் நீங்க பண்ணுங்க. சப்போஸ் ரிப்போர்ட் இருந்துச்சுன்னா நீங்க சாருக்கு அனுப்புங்க, அவங்க எனக்கு சொல்லுவாங்க மேம். ஓகே மேடம். அதுக்கு தகுந்த நான் பாயிண்ட் எல்லாமே நான் சொல்றேன் மேம். சில எக்ஸசைஸ் எல்லாம் இருக்கு மேம், அதெல்லாம் பண்ணட்டும் மேம் அவங்க. ஓகே மேடம். கண்டிப்பா மேம். ஜஸ்ட் அந்த 9 பாயிண்ட்ஸ் வச்சு மசாஜ் மாதிரி பண்ணணும். ஆமா, அது எப்பப்பதான் முடியுதோ பண்ணுங்க. ஆனா எந்த ஒரு எக்ஸசைஸுமே, எந்த ஒரு வர்மாமே, எந்த ஒரு அழுத்தம் எது கொடுத்தாலுமே சாப்பிட்டுட்டு ஒரு 1 hour கண்டிப்பா எதுவுமே செய்யாதீங்க. சாப்பிடறதுக்கு முன்னாடி என்ன வேணாலும் செய்யலாம், ஆனா சாப்பிட்டதுக்கு அப்புறம் எதுவும் செய்யக்கூடாது மேம். ஓகே மேடம். இப்ப இது எல்லாமே 100 கவுண்ட்ஸ் தானா மேடம்? இல்ல 100 கவுண்ட்ஸ். அந்த பிபி பாயிண்ட் இந்த கழுத்துக்கிட்ட சொன்னேன்ல, இதுதான் வந்து நம்மளுக்கு 100 கவுண்ட்ஸ். மத்த எல்லாம் வந்து உங்களுக்கு 10 20 டிபெண்ட்ஸ் ஆன் அந்த இடத்த பொறுத்து இருக்கு மேம். பிபிக்கு மட்டும்தான் உடனே அது குறையாது. ஏன்னா உங்களோட பிரெயினுக்கு போற அந்த ஹீட், அந்த டென்ஷன், டெம்பரை வந்து நம்ம குறைக்கணும். அப்ப இது பண்ண பண்ண அவங்க அப்படியே ரொம்ப ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுவாங்க. ரிலாக்ஸா ஃபீல் பண்ணும்போது பிபி ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து கம்மியாயிரும் மேம். அந்த அளவுக்கு டென்ஷன் இருக்காது. ஓகே மேம். இப்ப தைராய்டுக்கு ஒரு 20 டைம்ஸ் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் செட்டில் பண்ணலாமா மேடம்? ஆமா மேம். உங்களுக்கு அதிகமா இருந்துச்சுன்னா நீங்க பிரஷர் அதிகமா கொடுத்துக்கோங்க, கம்மியா இருந்தா அதுக்கு இந்த மாதிரி கொடுங்க. இட் டிபெண்ட்ஸ். ஓகே மேடம். தேங்க் யூ வெரி மச் மேடம். தேங்க் யூ மேம். அப்புறம் மேடம் இன்னும் 1 क्वेश्चन மேடம். நீங்க பேக்ல 5 பாயிண்ட்ஸ் சொன்னல, நம்மளுக்கே எப்படி மேடம் பேக்ல பண்ண முடியுமா? அதனாலதான் இதெல்லாம் வந்து சொல்றது வந்து யாராச்சும் ஒரு, இப்ப நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா நீங்க ஒரு ஆளுக்கு சொல்லி கொடுத்து அவங்கள வந்து உங்களுக்கு செய்ய வைங்க மேம். ஓகே மேடம். அப்போதைக்கு நீங்க செய்யும் போது வெறும் பவுடரோ இல்ல ஆயிலோ ஏதாச்சும் வச்சுதான் பண்ணணும். வெறும் இதுவா பண்ணா ஸ்கின் டேர் ஆயிரும். அதனால ஏதாச்சும் ஆயில் வச்சு லேசா நீங்க அழுத்தம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். எனி பெயின் ஆயில், வர்ம தைலம் தான் நீங்க யூஸ் பண்ணணும்னு இல்ல, வீட்ல இருந்து பண்றதுனால எனி பெயின் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம் மேம். ஓகே மேடம். வெரி தேங்க் யூ மேடம். தேங்க் யூ மேம். தேங்க் யூ மேம். சௌமியா மேடம், என் நம்பர் இருக்குல்ல உங்களுக்கு? இருக்கு சார். ஒரே நிமிஷமா எனக்கு கால் பண்ணுங்க. ஓகே சார். தேங்க் யூ. வெல்கம் சார். கீதாம்மா, வணக்கம் மேடம். பேசுங்கம்மா. நடுவுலதான் வந்துட்டேன். அந்த ஷோல்டர்ல பிபி பாயிண்ட்ஸ் எங்க சொன்னீங்க, அது தெரிஞ்சுக்கலாமா? சொல்றேன் மேம். இப்போ இந்த 2 ஷோல்டர் இருக்குல்ல மேம், இந்த கழுத்து இங்க இருக்குல்ல, இந்த இடத்துல இருந்து நீங்க அழுத்தம் கொடுக்கணும் மேம். இதை மட்டும் நீங்க கொடுக்க கூடாது. இந்த கழுத்து கிட்ட இருந்து நீங்க அழுத்தம் கொடுக்க கொடுக்க மெல்ல நிதானமா அப்படி பிடிச்ச மாதிரி, பிடிக்காத மாதிரி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி மெல்ல ரிலாக்ஸ், அந்த மாதிரி இப்படி யூ ஷேப், இந்த இடத்துல இருந்து இப்படி வர அந்த டேர்ன் வரையும் நல்ல நிதானமா இப்படியே அமுக்கணும் மேம். அமுக்க இந்த சைடுல உள்ள வலி ஃபுல்லா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறையும். அந்த கோபம் குறைஞ்சு பிபி ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த ஹீட் வந்து குறையும் மேம். பிளட்டோட ஹீட் குறைஞ்சிச்சுன்னா பிபி குறைஞ்சிரும் மேம். நீங்க பர்டிகுலரா ஏதாவது 1-2 பாயிண்ட் சொல்றீங்களா, இல்ல காமனா எதுனாலும் சொல்றீங்களா? இல்ல மேம், உங்களுக்கு வந்து என்ன தேவையோ அதுதான் மேம் நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். இது வந்து சிம்பிளா நம்ம வீட்டுல என்ன செய்யணுமோ அந்த மாதிரிதான் மேம் சொல்லிட்டு இருக்கேன். ரொம்ப டெப்தான நான் உள்ள போகல மேம். ரொம்ப டெப்தா போனோம்னா அது வந்து நம்ம அந்த கோர்ஸ் சொல்லி தர மாதிரி ஆயிரும். அந்த அளவுக்கு நம்ம வந்து புள்ளிகள் எல்லாம் தெளிவா சொல்லணும். நான் வறட்சிக்குன்னு ஏதாவது ஒரு பாயிண்ட் தெரியுமா மேம்? நாவறட்சிங்கிறது உங்களுக்கே தெரியல மேம். எக்ஸஸ் ஆஃப் ஹீட் தான் நாவறட்சி. அதாவது இப்போ வந்து சில பேர், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன், தண்ணி கடகடன்னு குடிக்கிறது இல்ல நின்றுட்டே குடிக்கிறது, இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணாலுமே நாவறட்சி இருக்கதான் செய்யும். நாக்குங்கிறது பாத்தீங்கன்னா ஹார்ட்ன்னு நாங்க சொல்லுவோம். அப்ப அந்த ஹார்ட்ல ஹீட், எக்ஸஸ் ஆஃப் ஹீட் அதிகமா இருந்துச்சுன்னா வறட்சி ஆகும். அப்போ நீங்க தண்ணி குடிக்கிறது ரொம்ப ட்ரைனஸ் இருக்கு, எதுவும் செய்யணும், லேசா வெதுன்னு வச்சு தண்ணி குடிச்சிங்க அப்படின்னா
உங்களுக்கு அந்த தாகம் அது வந்து உடனே குறையும். இல்ல பச்சை தண்ணி குடிக்கிறீங்க, ஜில் தண்ணி குடிக்கிறீங்கன்னா அது நீங்க அதிகமா குடிக்கிற மாதிரி ஆயிரும். அந்த டயத்துல வெது வெதுப்பான தண்ணி, அப்ப அந்த தண்ணியில வந்து ஏலக்காய் 5, கிராம்பு 5, பட்டை இவ்வளவு பெரிய துண்டு, சுருள் பட்டை இருந்துச்சுன்னா அது போட்டுக்கோங்க, அது நல்லது. இது இது அப்புறம் கிராம்பு ஒரு 5-6 கிராம்பு, இதெல்லாம் சுடுதண்ணி அந்த அந்த சுடுதண்ணியில போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு அந்த எசன்ஸ் இறங்கிடும். அந்த தண்ணி நீங்க குடிச்சீங்கன்னா நாவறட்சி வராது மேம். உங்களுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாகும், இம்யூனிட்டி அதிகமாகும் மேம், ஹீட் குறையும். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ கீதாம்மா. வேற யாருக்காவது கேள்விகள் இருக்கலாங்களாம்மா? நித்ய கல்யாணிமா பேசுறீங்களா? வனிதா மேம் மிகவும் அழகாக பல நாள் கத்துக்கிட்ட வர்ம புள்ளி ஒரே நாள்ல ரொம்ப அழகா சொன்னீங்க. அழகா லொகேஷன் எல்லாம் சொன்னீங்க, ரொம்ப அழகா சொன்னீங்க. மிகவும் நன்றி. தேங்க்யூ மேம். ஓகே மேம், நன்றிங்க மேம். மாசிலா மணி ஐயா, கேள்விகள் இருந்தா கேட்கலாங்க ஐயா. ரகுராம் ஐயா. வணக்கம் மேம். வணக்கம் சார். ஓரளவு எல்லா புள்ளியும் சொல்லி கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ சார். எங்க நிலையத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுகர் இருக்கு மேடம். எப்ப பார்த்தாலும் கால் வந்து திம்முன்னு இருக்குது, மரத்து போன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன இருக்குது மேடம்? சுகர்ல உண்டான கால் நம்னஸா சார்? ஆமா சுகர் இருக்குது அவருக்கு. ஆனா கால் எப்ப போறலாம் திம்முன்னு இருக்குது, மரத்து போன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளவு நாங்க சார் உங்களுக்கு சுகர் இருக்கும்? ஒரு 1 year இருக்கு மேடம். 1 yearலயே உங்களுக்கு இவ்வளவு தூரம் ஆயிருக்கா சார்? அப்போ HbA1c எவ்வளவு இருக்கு சார்? அவர் தெரியல மேடம். அவருக்கு சுகர் இருக்குன்னே தெரியாம விட்டார் ரொம்ப நாளாவே. அவருக்கு அதான் சார், அப்போ HbA1c அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து 4 ஆகும் சார் அவங்களுக்கு சரிப்படுத்துறது. இப்போ சில பேருக்கு வந்து கீழே எக்ஸாம்பிளுக்கு இந்த உளுந்தம் பருப்பு, கடலை பருப்பு இருந்தா கூட அவங்களுக்கு மிதிச்சா கூட சில பேருக்கு அந்த உணர்வு இருக்காது. அவங்களுக்கு என்ன மாதிரி லெவல்ல இருக்குங்கிறது பார்த்ததான் சார் நம்ம வந்து எப்படி நம்ம சொல்ல முடியும். அவங்க ஏஜ் என்ன இருக்கும் சார்? அவருக்கு வந்து 50 வயசு இருக்கு. 50 வயசு ஆகுது சார். அவங்களுடைய ஃபுல் ரிப்போர்ட் பார்த்தாதான் சார் நம்ம அவங்கள பத்தி ஃபுல்லா சொல்ல முடியும். அவங்களுக்கு பிபி அதிகமா இருக்கா, இல்ல சுகரோட சேர்ந்த மாதிரி வேற ஏதாச்சும் நியூரோ டயபெட்டிக் சொல்லுவாங்க, அந்த நர்வ் சம்பந்தப்பட்டது. அதனால அதை பார்த்துட்டு தான் சார் நம்ம சொல்ல முடியும். HbA1c பார்த்துட்டு நம்ம சொல்லலாம் சார். ஜென்ரல் நம்னஸ், இப்போ பிளட் சர்க்குலேஷன் கம்மியா இருக்கு, அந்த நம்னஸ் என் பையனுக்கு காமிச்சேன் சார். இந்த கால் நடு விரல் அந்த இது அமுக்குனாவே காலுக்கு ஒரு பிளட் சர்க்குலேஷன் நல்லா வரும் சார். அது கால் சார்ந்த வர்மம் உங்களுக்கு காமிச்சேன். அந்த பாயிண்ட் எல்லாம் ப்ரெஷர் கொடுத்தவங்க உங்களுக்கு நம்னஸ் குறையும். ஆனா சுகர்காரவங்களுக்கு வந்து நம்ம பார்த்து ஒரு தடவை சொல்லி கொடுத்து அவங்க செய்யலாம் சார். சரிங்க மேடம். ஓகே சார், தேங்க்யூ சார். நன்றி மேடம். நன்றிகள் ஐயா. ராணி அம்மா, நீங்க பேசலாமா? வணக்கம் மேடம், ரொம்ப நல்லா நன்றி. வெர்டிபுலர் மைக்ரேன் சொல்றாங்க, அதுக்கு என்ன எந்த புள்ளியில பண்ணணும் மேம்? இப்போ வெர்டிகோவா மைக்ரேனா மேம், இல்ல ரெண்டும் சேர்ந்த மாதிரியா மேம்? வெர்டிபுலர் மைக்ரேன் சொன்னாங்க. சரி மேம். இப்போ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த செர்விக்கல் டிஸ்க் இருக்குல்ல மேம், இந்த C1 to C7, அப்ப அவங்களுக்கு வந்து C4, C5, C6 இந்த டிஸ்க்ல வந்து இப்போ இந்த டிஸ்க் நடுவுல வந்து இப்போ இந்த எலும்பும் இந்த எலும்புக்கு நடுவுல வந்து தக்கன்னு சொல்லுவோம். அதாவது வண்டியெல்லாம் சாக்கப்ஸ்ன்னு சொல்றாங்க, அந்த பள்ளத்துல ஏறி இறங்கும் போது ஒரு டிஸ்க் மாதிரி எல்லாருக்குமே அந்த டிஸ்க் இருக்கும். அந்த டிஸ்கோட தேய்மானம் ஆனிச்சுன்னா ஒண்ணு ரைட் சைட்ல கம்ப்ரஸ் ஆகும், இல்ல லெஃப்ட் சைட்ல கம்ப்ரஸ் ஆகும். அவங்களுக்கு எந்த சைட்ல அது கம்ப்ரஸ் ஆகுதோ அது சம்பந்தமா ஒண்ணு ஷோல்டருக்கும் இல்ல ஹெட்டுக்கும் வந்து பிளட் சர்க்குலேஷன் கம்மியா ஆனிச்சு அப்படின்னா அவங்களுக்கு அந்த மாதிரி ஹெட் ஏக் வரும் மேம். இது வந்து நம்ம வந்து வர்ம புள்ளிகளோ இல்ல அக்குபஞ்சர் பாயிண்ட்லயும் நீடில் பண்ணும்போது அந்த டிஸ்க் வந்து growth ஆகும். எப்படி அது growth ஆகுனா, கொஞ்சம் இப்போ ஒரு எலும்பு நம்ம எக்ஸாம்பிளுக்கு கீழே விழுந்து கை உடைந்து நம்ம நுடவைத்தியசாலை போறோம், அவங்க 8 வாரம் அந்த மாவு கட்டு மாதிரி போடுற மாதிரி நம்ம இந்த கழுத்துக்கு வந்து ரொம்ப பில்லோ ஹைட்டான பில்லோ எல்லாம் வைக்க கூடாது. தலகாணி வைக்காம வெறும் போர்வையில வச்சுதான் அவங்க படுக்கணும்.
அவங்க வந்து ரொம்ப டக்குன்னு திரும்புறது செய்யறது சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு மேம். அதெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா மட்டும்தான் நம்ம வந்து ரெக்கவரி கொடுக்க முடியும். இது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கிரானிக் ஆயிருக்கு. அந்த டிஸ்க் வந்து கம்ப்ரஸ் ஆனா மட்டுமே தான் இந்த ப்ராப்ளம் அதிகமாகும் மேம். அதுக்கு எதாவது வர்ம புள்ளி எதுவும் இல்லைங்களா? மேம் அது வந்து அது ரொம்ப சென்சிட்டிவ் பார்ட் மேம். செர்விக்கல்ன்றது இந்த ரீஜியன், இந்த பொரடின்னு சொல்லுவாங்க மேம், ரொம்ப சென்சிட்டிவ் மேம். அதனால தெரியாதவங்க அந்த இடத்துல கை வைக்க கூடாது மேம். ஓகே. அது கொஞ்சம் பக்கத்துல இருந்து பார்த்து நம்ம பண்ணாதான் மேம் அதை சரிப்படுத்த முடியும். அது ரொம்ப ரிஸ்க் மேம் அந்த பாயிண்ட். ஏன்னா சின்னோண்டுதான் அந்த வெர்டிபிரா ஒண்ணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரெஷர் கொடுக்கணும் மேம். ஓகே. அதுக்கு சரி நீங்க நேரடியா வந்தாதான் முடியும்ன்றீங்களா? ஆமா மேம். அப்போ நம்ம சொல்றோம் மேம், அந்த 6 to 8 weeks வந்து அந்த போன் க்ரோத்துக்கு உண்டான டைம் மேம். அப்ப அந்த டிஸ்க் க்ரோத்துக்கு நம்ம டைம் கொடுத்தா மட்டுமே தான் அந்த இடத்துல நம்ம அந்த டிஸ்க் க்ரோத் பண்ண முடியும். அவங்களுக்கு அந்த வந்து நீங்க நான்வெஜ் பாத்துங்க, அந்த மட்டன் வந்து இப்படி பிச்சா நார் மாதிரி வரும்னு சொல்லுவாங்க மேம். அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து நார் மாதிரி அது ஆகி ஒன்னோட ஒண்ணு ஜாயின் ஆயிருக்கு மேம். அதனாலதான் வந்து அவங்களுக்கு ரொம்ப சிவியர் மைக்ரேனால வர்றதுக்கு காரணம் மேம். ஓகே. அதை நம்ம நியூட்ரிங் பண்ணும்போது வர்ம அழுத்தம் கொடுக்கும்போது அதை சரிப்படுத்த முடியும் மேம். எண்ணெய் வச்சு நம்ம மசாஜ் பண்ணணும் மேம். சரிங்க. சரிங்க தேங்க்யூ. நன்றி. தேங்க்யூ மேம். ஓகே ராணிமா, தேங்க்யூமா. அடுத்து பரமேஸ்வரி மேம் பேசுறீங்களா? பரமேஸ்வரி அம்மா. அன்பு சார், கேள்விகள் இருந்தா கேட்கலாங்க ஐயா. ஓகே மேம், எல்லாரும் கொஸ்டின் கேட்டுட்டாங்க மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். ரொம்ப அழகா வந்துட்டு தேங்க்யூ பாயிண்ட்ஸ் வந்து சூப்பரா சொன்னீங்க. மைக்ரேனுக்கு, அப்புறமா தைராய்டு ப்ராப்ளம்க்கு, ஸோ ஸ்ப்ளீன் அந்த இதுக்கெல்லாம் வந்து தொடைப்பகுதி இதெல்லாம் தம்பியை வச்சு காட்டுனீங்க ப்ராக்டிக்கலா. தம்பிக்கும் ரொம்ப கண்டிப்பா மேம். தேங்க்ஸ் ஸோ மச். அவன் வந்து ரொம்ப பொறுமையா அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் அவன் அழுத்துக்கிட்டான். அவனுக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்களா? தேங்க்யூ ஸோ மச். ப்ராக்டிக்கலா லைவ்லியா இருந்தது மேம். அண்ட் இந்த ப்ராப்ளம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப அழகா சிம்பிளா அழகான ஒரு சொல்யூஷன் சொல்லிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ கண்டிப்பா மச். மேம். அந்த தேங்க்யூ ஹார்ட்டுக்கு, ஸோ மச் அப்புறம் மேம். அந்த பாத வலிக்கு இதெல்லாம் நம்ம வீட்ல இருந்தே எப்படி சிம்பிளா பண்ணிக்கலாம் அப்படின்ற பாயிண்ட்டை வந்து ரொம்ப அருமையா ப்ராக்டிக்கலா செஞ்சு காமிச்சிங்க. உங்களுடைய வருகைக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா. தேங்க்யூ ஸோ மச். எல்லாரும் வந்து இந்த பாயிண்ட்ஸை வச்சு பயன்பெற்றிருப்பாங்க கண்டிப்பா. ஸோ அவ்வளோ அழகா புரியும்படி சிம்பிளா சொல்லி கொடுத்தீங்கம்மா. மிக்க நன்றிகள். தேங்க்யூ மகிழ்ச்சிமா நீங்க இந்த தளத்துக்கு வந்தது. மீண்டும் வந்து நீங்க நிறைய பாயிண்ட்ஸ் வந்து சிம்பிளா எப்படி வந்து வீட்ல பண்ணிக்கலாம் அப்படின்றத இந்த தளத்துக்கு மீண்டும் வந்து நீங்க கலந்துக்கணுமா? இருக்கமா? தேங்க்யூ ஸோ யாராவது மச் மேம். கேள்விகள் இருக்குங்களா? அம்மா வணக்கம்மா. நான் சார் பேசுங்க ஐயா, பேசுங்க ஐயா. இந்த நிகழ்ச்சியெல்லாம் வந்து எப்படி அட்டன் பண்ணா, கணவன் மனைவியா அட்டன் பண்ணணும். தனித்தனியா அட்டன் பண்றாங்க. கணவன் மனைவியா அட்டன் பண்ணிருந்தா போய் என் மனைவி பிடிச்சி புல் மசாஜ் பண்ணி கிடக்குறேன் நானு. புரியுங்களா? பெரிய குடும்பம் இதெல்லாம் வந்து கணவனுக்கு வரும்போது மனைவி பண்ணணும், மனைவிக்கு பிரச்சனை வரும்போது கணவனுக்கு செட்டா அட்டன் பண்ண வேண்டிய கிளாஸ் சிங்கிளா அட்டன் பண்ணிக்கிறாங்க. என்ன பண்றது? கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். நம்மளால முடிஞ்ச தொண்டு நம்ம செய்யணும்ல சார். கணவர் தான் மனைவி செய்யணும், மனைவி கணவன் செய்யணும். பரவாயில்லங்க ஐயா, ஒருத்தரா தெரிஞ்சுக்கிட்டு நாம பண்ணிக்கலாம், விடுங்க. அது கணவன் மனைவி வந்திருக்கீங்கல்ல, மனைவிக்கு செஞ்சு விடுங்க. மனைவி வந்திருக்காங்க, கணவனுக்கு செஞ்சு விடுங்க. புல் மசாஜ் குடுத்த பாருங்க, கொரட்ட தூக்கம் தான் போய் இருக்கிறாங்க. குடுத்த மசாஜ்ல வர்ம புள்ளியில தூக்கமே வந்துடுச்சு அவங்களுக்கு. பாத்தீங்களா சார், எப்படி இருந்துச்சு சார் கிளாஸ்? ஆமா, அருமையா இருந்ததுமா, ரொம்ப சிறப்பா இருந்தது. என்ன ஒண்ணு ஜனங்களுக்கு புரியல, உண்மையா சொல்றேன். இது கணவன் மனைவி வந்து இருவரும் கிளாஸ் அட்டன் பண்ணும்போது சின்ன சின்ன உபாதைகளை நம்ம வீட்டுல இருந்ததுனே சரி பண்ணிக்கலாம். இத 2 பேருமே ஸ்டோர் பண்ணணும். கணவனும் மனைவியுமே ஸ்டோர் பண்ணணும். மனைவிக்கு ஒரு கழுத்து வலின்னா அந்த மைல்டு மசாஜ் கொடுக்கும் பொழுது ரிலீஃப் ஆகும். இது காலங்கள் தான் கொஞ்சம் கொஞ்சமா புரிய வைக்கும். என்ன ஒண்ணு, முன்னத்தை விட இப்ப கொஞ்சம் மாற்றங்கள் நிறைய அட்டன் பண்றாங்க, கொஞ்சம் நிறைய சப்ஜெக்டுகள்லாம் புரிஞ்சுக்கிறாங்க.
ரொம்ப சந்தோஷம் எளிமையா சார். எல்லாமே சொல்லி கொடுத்தீங்க. ரொம்ப எஸ் சார். நன்றி, மகிழ்ச்சிங்கம்மா. அடுத்த கிளாஸ் ஆவது அம்மா நடத்தும் போது முடிந்த அளவுக்கு கணவன் மனைவி ஜோடியா உட்காந்து கிளாஸ வந்து அட்டன் பண்ணுங்க. அவங்க சொல்லும் போதே சரிங்க 1 2 பேச்சு கொடுங்க. ரொம்ப அழுத்தி கொடுத்துறாதீங்க. அது சரிங்க உடல் உபாதை வரும்போது அழுத்தி கொடுங்க. இப்ப நான் அழுத்தி கொடுத்த என் மனைவி தூங்கிட்டாங்க பாருங்க. சொர்க்கத்துக்கு எஸ் போயிட்டாங்க, சார். தவத்துக்கு போயிட்டாங்க. சரி, அதனால மனமார்ந்த நன்றிம்மா. எப்போ வாய்ப்புகள் கிடைக்குதோ அப்போ வந்து நிகழ்ச்சி நடத்தி கொடுங்கம்மா. நன்றி, கண்டிப்பா மகிழ்ச்சி. சார், கண்டிப்பா சார். தேங்க்யூ சோ மச் சார். மூலிகா மங்கேந்திரன் ஐயா ரொம்ப ரொம்ப நன்றி. ஆக்சுவலா வந்து உண்மையிலேயே வந்து மேடம்க்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஆக்சுவலா வந்து நம்ம ட்ரஸ்ட்லயும் போஸ்டிங் எடுத்து ஒரு பொறுப்புல எடுத்து நிறைய விஷயத்துல பப்ளிக் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இன்னைக்கும் வந்து அவுட் ஆஃப் ஸ்டேஷன் வெளியே இருந்து ட்ரெயினை பிடிச்சி ஓடி வந்து அடுத்த செகண்ட் நான் பண்ணி கொடுத்துட்றேன், கேன்சல் பண்ணணுமான்னு கேட்டதுக்கு நான் நேற்று கூட ஃபோன் பண்ணேன், மேடம் முடியுமா நான் கேன்சல் பண்ணுவான்னு கேட்டேன். இல்லைங்க சார் பாத்துக்கலாம் சார், நான் இப்படின்னா ட்ரை பண்றேன். ஒன்ஸ் கமிட் பண்ணாங்க அப்படின்னா நானே மாத்தணும்னு நினைச்சேன்னா மேடம் வந்து மாத்த மாட்டாங்க. ரொம்ப எமர்ஜென்சி அப்படின்னா மட்டும்தான் சேஞ்ச் பண்ணுவாங்களே தவிர எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப அற்புதமான கிளாஸ் ஆக்சுவலி. ஏன்னா வந்து இந்த மாதிரி விஷயத்த வந்து வெளியே வந்து கொடுக்க மாட்டாங்க. அதுதான் எல்லாமே வந்து மணி மைண்டட் ஆயிடுச்சு. இலவசமா கொடுக்க போனாலே நம்மளே திட்டுறாங்க, எதுக்கு இந்த விஷயத்தெல்லாம் இலவசமா கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிறைய ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருந்தது. இல்ல சார், எமர்ஜென்சி சார். இது எல்லாமே திடீர்னு ஹாஸ்பிட்டல் போக முடியல, ரொம்ப வலி. இப்ப நானே கூட வந்து இந்த வர்மா கத்துக்கணும் ரொம்ப வலியில கஷ்டப்பட்டேன் சார். ரொம்ப என்னால நடக்கவே முடியல, அப்படிலாம் இருந்தேன். அப்போ எனக்கு சொல்லி கொடுத்த அந்த டிப்ஸ் தான் சார் இன்னைக்கு நான் எல்லாருக்கும் நான் சொல்லி கொடுக்கேன். நம்ம கஷ்டப்பட்டது யாரும் இந்த மாதிரி கஷ்டப்படக்கூடாது. இந்த வீடியோ பாக்குற ஒவ்வொருத்தங்க வந்து இந்த உட்கிராமத்துல எங்கேயாச்சும் இருப்பாங்க, இல்ல தனிமையில இருக்கவங்க கூட இந்த பாயிண்ட் யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு அது யூஸ் ஆகும். அந்த அளவுக்கு வந்து எல்லாரும் யூஸ் பண்ணணும்ன்ற ஒரு நோக்கம் மட்டும்தான் சார் எனக்கு. நான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் ஆக்சுவலி. எல்லாம் வந்து ரொம்ப சிம்பிள் பாயிண்ட்ஸ். கண்டிப்பா எல்லாரும் எமர்ஜென்சி பாயிண்ட்ஸ் தான் நீங்க சொல்லி கொடுத்துறீங்க. மைக்கா வந்தா என்ன பண்ணணும் எல்லாம் அருமையா எக்ஸலண்ட் கிளாஸ் மேம். சிம்பிள். இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்த பாலகிருஷ்ணன் சாருக்கு, சிவ அன்பை சிவம் அவங்களுக்கும் கடவுளுக்கும் ரொம்ப நன்றி சொல்றேன். ரொம்ப தேங்க்யூ சோ மச். நன்றிகள் அம்மா. இதுக்கு நன்றி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் வந்து சொசைட்டில எவ்வளவோ இருக்கு. நன்றி சொல்லிக்கிட்டே ஏன்னா வந்து நன்றின்ற வார்த்தை வந்து முற்றுப்புள்ளியா நின்னுரும். ஆக்சுவலி நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ வந்து மாற்ற வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு. அதுக்கான பிளாட்ஃபார்மா நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணி என்ஜிஓ ஃபார்ம் பண்ணி எவ்வளவு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம்னு உங்களுக்கு தெரியும். நேத்து கூட இந்த நாள் கூட ஒரு மெசேஜ் போட்டேன், இது வரைக்கும் டில் நவ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அந்த மெசேஜ். அதனால இன்னும் நிறைய விஷயம் பண்ணுவோம். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. முடிச்சு. தேங்க்யூ சார்.